ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ இப்போ வந்து மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் நம்ம காரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் டிரைவிங்கில் நீங்கள் ரோட்டில் ஹைவேல போயிட்டுருக்கிறப்ப ஒரு 80-90 அந்த மாதிரி கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க. ஒரு இடத்துல தண்ணி கட்டி இருக்குது அப்படின்னா ரோட்டு மேலே தயவுசெய்து உங்கள் காரை வந்து நல்லா எவ்வளோ ஸ்லோ பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து சுத்தமாக கண்ட்ரோல் கிடைக்காது. அந்த காரை வந்து எங்கேயாவது டர்ன் பண்ணி விட்டுரும். அதேமாதிரி ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். ஸோ அங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட் அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா டேர்னிங்கில் வந்து ஹைவேல தான் லாங் டேர்னிங், ஒரு அந்த ஸ்பீடை வந்து குறைக்காம நம்ம டேர்ன் பண்ணிடலாம் நார்மலாக போனால். பட் என்னென்னா அந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்குது. இவங்க வந்து எப்பவும் ரோட்டோரத்தில் தண்ணி தேங்கி இருக்கும் ரோட்டில், அதேமாதிரி நினப்பில் விட்டுட்டாங்க. பட் என்னென்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி அந்த மாதிரி லெவலில் இருந்திருக்கும்ல. ஸோ ஒரு அடி தண்ணி தேங்கி இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வந்து கண்ட்ரோல் கண்டிப்பாக மிஸ் ஆகும். ரொம்ப ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கும். அவங்க கேஷுவலாக எப்பவும் ட்ரைவ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. கடைசியில் அது வண்டி இழுத்து ரோட்டை விட்டு கீழே இறக்கி ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு ஆக்சிடெண்ட்டாக முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிரைவிங்கில் வந்து இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் வைப்பரில் வந்து ஸோ அந்த பிளேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெய்னிங் டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதிகமாக போட வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் கண்ணாடி வந்து பக்காவாக க்ளீன் பண்ணணும்னா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமாக பார்க்கிங் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் மேடான இடத்துல உங்கள் காரை வந்து நிப்பாட்டுக்கோங்க. இதுக்கு முந்தின மழை சீசனில் பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி தேங்கி இருந்துச்சு, அந்த மாதிரி அதாவது கொஞ்சம் தான் தண்ணி தேங்கி இருந்துச்சு, அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி ஏரியாவில் வந்து தயவுசெய்து ஒரு 2 மாதம் உங்கள் காரை பார்க் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போது நம்ம மழை டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை 4 மாதம் வரைக்கும் கூட தொடர்ந்து அப்பப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அது வரைக்கும் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மழை டைமில் காரை வாட்டர் வாஷ் பண்ணுறது வேஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ என்னென்னா 1 மாதம் ஆயிட்டுனாலே தயவுசெய்து மழை காலத்தில் உங்கள் காரை வந்து அண்டர் சேர்ஸ் எல்லாமே பக்காவாக வாட்டர் வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற சாதாரண தண்ணியை விட வந்து இந்த மழை தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த துருப்பிடிக்கிற இது வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ உங்கள் காரோட பாட்டம் வந்து ஃபுல்லாகவே துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்கா. அதனால் என்ன பண்ணுங்கள், மழை டைம்னாலுமே கூட ஒரு 1 மந்த்துக்கு ஒரு திருப்பு நீங்கள் கம்பல்சரி காரை வந்து ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிடுங்க. அது வந்து 100% பெஸ்ட்டு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ மழை டைமில் வந்து உங்களுக்கு நல்லா பார்க்கிங் இருக்குது, இல்லை வீட்டுக்குள்ளேயே கார் பண்ணுறதுக்கு நல்லா பக்காவான இடம் இருக்குன்னு வச்சுனாலும் நீங்கள் ஒரு வெளியே வந்து சும்மா அப்படியே போயிட்டு வாரீங்க. ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா உடனே ஒரு துணி எடுத்து டக்குன்னு காரை அப்படியே தொடச்சிடாதீங்க. முக்கியமாக காருக்கு வந்து கீழே பாட்டத்துலேருந்து பாடியிலேருந்து ஒரு அடி 1.5 அடி அந்த ஹைட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மணல் இருக்கும். ஆக்சுவலாக கார் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சின்ன தூசி, அதாவது சின்ன மணல் கூட ஒட்டியிருக்கும். நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் போகிற வெஹிக்கிள் வந்து போகிறப்ப ஸோ அதுலேருந்து வர்ற தண்ணியிலேருந்து சின்ன துகள் வந்து உங்கள் கார் ஃபுல்லாகவே ஒட்டியிருக்கும். ஸோ என்ன பண்ணுங்க, என்னென்னா அப்படியே ஒரு டவல் எடுத்து அப்படியே தொடச்சிடாதீங்க. முக்கியமாக காருக்கு எவ்வளோ கீழே போதோ அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த மணலோட சைஸ் வந்து பெருசாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் தண்ணியை வச்சு லைட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தொடங்க, அது வந்து க்ளீனாக இருக்கும். அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அது டே ஆனாலும் சரி நைட் ஆனாலும் சரி, நல்லா ஹெவியாக மழை பெய்யுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிஆர்எல் லைட்டு இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக நீங்கள் ஃபோக் லேம்ப் இருந்தால் தயவுசெய்து ஃபோக் லேம்ப் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை இப்போ நைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஹெவி ரெயின் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கோடு கூட நம்மளுக்கு சரியாக தெரியாது. ஏன்னா மேலே வந்து அந்த தண்ணி வந்து அதை கவர் பண்ணிகிட்டு இருக்கும். அது வலிஞ்சு ஓடுற தண்ணியாக இருந்தால் கூட கவர் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், பார்க்கிங் லேம்ப் தயவுசெய்து போட்டுக்கோங்க. அது 100% உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சென்னை போயிட்டு வர்றப்ப அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் சந்தித்தேன். ஹைவேல வந்து கரெக்டாக நம்ம விழுப்புரத்துக்கு திருச்சிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவி ரெயின், ரோடே தெரில. ஒரு சில கார்லாம் பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிட்டாங்க ரோட்டு ஓரமாக, அப்படியே போய் லாரி கூட ஓட்ட முடியாமல் அவங்க
ரோட்டை விட்டு இறங்கி நின்னாங்க. பட் நாங்கள் ஒரு சில கார் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் மெல்ல மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் போனால் தயவுசெய்து பார்க்கிங் லேம்ப் போட்டுக்கோங்க. அது வந்து 100% சேஃபு. அது டேவாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் பார்க்கிங் லேம்ப் போட்டு போகலாம் மலையில். நெக்ஸ்ட்டு கடைசியாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, சாதாரண நாட்களோட மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைவேல ட்ராவல் பண்ணாலும் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி, கொஞ்சம் காட்டு பகுதியில் வந்து வாகனத்தை நிறுத்தாதீங்க. அதுவும் ரொம்ப நேரம் நிறுத்தாதீங்க. ஒரு டீ கடம்னு நிப்பாட்டுறேன், டீ சாப்பிட்ற போகிறேன் அப்படிங்கிற பற்றி பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கொஞ்சம் நிறைய மரங்கள் இருக்குது, செடி புதர்கள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பகுதியில் தயவுசெய்து நிப்பாட்டாதீங்க. ஏன்னா சாதாரண நாட்களை விட அந்த மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாகனத்தில் உள்ள அந்த வெதுவெதுப்புக்காக வேண்டி நிறையா பூச்சி பாம்புகள் வந்து ஏற நிறையாவே சான்ஸ் இருக்குது. அதுக்கு என்னென்னா அந்த ரொம்ப குளிர் அந்த மலையிலே கிடந்து என்னன்னா சூடான இடத்த வந்து தேடி தேடி வரும். ஸோ உங்கள் காரில் உள்ள வெப்பம் காரணமாக கண்டிப்பாக ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிக நேரம் நிப்பாட்டாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே பிளஸ்ட்.